வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வுட் பாலிஷ் டிப்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சீலரை ரெண்டு கோட்டு போடுவோம். ஒரு டைம் ஒரு கோட்டோடு போட்டு ஒரு கோட் பாலிஷ் பண்ணலாம். ஒரு சில டைமில் ஒரே நாள் ரெண்டு கோட்டு போடலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சீலர் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பட்டிலாம் பார்த்து க்ளீனாக சீவி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டுக்கப்புறம் நம்ம இது மாதிரி மல்லு துணி அப்படின்னா ப்ரெஷ்லேயே கூட அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறது ஒரே முறை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டணும். ஒரே முறை அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம தேய்க்கலாம் உடனே. அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆறு வரும் அப்படின்னா அது ஒரு முறப்பாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அது நம்ம மறுபடியும் தேய்க்கலாம். நான் மல்லு துணியில் அப்ளை பண்ணுறேன். இது கிளாஸ் கோர் மல்லு துணி. கிளாஸ் கோர் மல்லு துணி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. இது டீலாம் ஃபில்டர் பண்ணுவாங்க, அது மாதிரி துணி தான் இதுவும். அதில் போடுறீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறப்ப தெரியும். நான் சரக்கு வச்சு அந்த கோர்னர்ஸ் எல்லாம் போடுறேன். ஒரு சிலர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களும் மூளை முடுக்கு போகாத இடத்துல பெர்ஸில் அப்ளை பண்ணலாம். மட்டத்தில் ஃபஸ்ட்டு கூட தாராளமாக பெர்ஸில் அப்ளை பண்ணலாம். துணியில் தான் பண்ணணும்னு கிடையாது. இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே முறை தான் இது மாதிரி போடணும். ஒரே முறை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபுல்லாக தேய்க்கலாம். நான் ஃபுல்லாக ஒரு கோட்டு போட்டுட்டேன். இப்போ நான் வாட்டர் அம்பில் தேய்க்கலாம். 120 இல்லைன்னா 100 வாட்டர் அம்பில் இது மாதிரி தேய்க்கிறீங்க அப்படின்னா உடனே தேயும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் இது மாதிரி தேயும். நீங்கள் சீலர் அதிகமாக ஏற்றினாக்கா தேயாது. அது தேயாது, பேப்பரை ஓடாது, ஒட்டிக்கும் அதிலே. இது ஒரே டைம் அப்ளை பண்ணணும். ஒரே டைம் ஒரே கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி சேர தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ரஃப்னஸ்லாம் வந்துடும். அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சீலர் அப்ளை பண்ணலாம். சீலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது மேலே சீலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே குயிக்காக அந்த நிறம்லாம் அடங்கும். சின்ன சின்ன நிறைங்க இருக்கும் டோரில், அதாவது வுட்டில், அது ஃபுல்லாக அடங்கும். இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரே நாள் ஒரே கோட்டு தான் போடுவீங்க. இது 2 கோட்டு போடுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோ. இது மாதிரி போடுறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். இது ஒரே நாளில் அதாவது 2 நாள் வேலை ஒரே நாளில் முடியறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இருந்தாலும் இது மாதிரி நல்லா சரக்கு ஏற்றிட்டு மறுநாள் தேய்ச்சி போடுறீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இது சிம்பிளாக, அதாவது பட்ஜெட் கம்மியில் போடணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம இது மாதிரி ஒரு டைம் தான் அப்ளை பண்ணணும். தேய்க்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தேயாது, அந்த ரஃப்னஸும் போகாது. 2 முறை 3 முறை ஏற்றிட்டு தேய்ச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஒரே முறை தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இது ஒரே நாள் ஒர்க்குன்றதுனால இது மாதிரி கொஞ்சம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மறுபடியும் இதை மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு மேலே பாலிஷ், வுட் பாலிஷ், மேனுவல் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஒரே நாள் அப்ளை பண்ணுறீங்க பாலிஷ்லாம் அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக